ஹாய் சில்ட்ரன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமூக அறிவியலில் 2வது பாடம் வேளாண்மை, அதுக்கு உண்டான விடைகளை பார்க்கலாம் பயிற்சி நூலில். சரியா? பக்க எண் 11 எடுத்துக்கோங்க. 2.1 எக்ஸசைஸு. இதுக்கு புத்தகத்தில் 125, 126 பக்கத்தை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். ஃபஸ்ட் ஒன்னுக்கு தன்னிறைவு வேளாண்மை, 2வதுக்கு வணிக வேளாண்மை, 3வது டேஷ்க்கு தோட்ட வேளாண்மை, 4வது டேஷ்க்கு கலப்பு, 5வது டேஷ்க்கு பொருளாதார. ஓகேவா? அடுத்தது பக்க எண் 12, 2.2. இதில் படங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் என்ன வேளாண்மையை குறிக்குது அப்படின்றத எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் வணிக வேளாண்மை, ஏன்னா நவீன கருவிகள் யூஸ் பண்ணி செய்கிறாங்க இல்லையா, அது. 2வது தோட்ட வேளாண்மை, எஸ்டேட் மாதிரி தெரியுது, ஸோ அது தோட்ட வேளாண்மை. அடுத்தது தன்னிறைவு வேளாண்மை, 2 மாடு வச்சுட்டு ஓட்டுறாங்க குட்டி நிலத்தில். இந்த பக்கம் கலப்பு வேளாண்மை, இங்கே வயலும் இருக்குது, மேலே கால்நடைகளும் இருக்குது, பயிர்னுன்றாங்க, கால்நடைகளும் வளர்க்குறாங்கங்கிறப்ப அது கலப்பு வேளாண்மை. எழுதிட்டிங்களா? 2.3 குறிப்புகளில் உள்ள விவசாயிகள் செய்யும் வேளாண்மை முறைகளுக்கு ஏற்ற வண்ணமிடுக. தன்னிறைவு வேளாண்மைனா ப்ளூ கலர், வணிக வேளாண்மைனா கரும்பச்சை, கலப்பு வேளாண்மைனா ரெட்டு, தோட்ட வேளாண்மைனா பழுப்பு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கலரிங் பண்ணியாச்சு. பேஜ் நம்பர் 13, 2.4. வேளாண்மை வகைகளுடன் தொடர்புடைய சொல் வாக்கியங்களை டிக் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வேளாண்மைக்குரிய வாக்கியங்களையும் டிக் செஞ்சுருக்கோம். தன்னிறைவு வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, வணிக வேளாண்மைக்கு கரெக்டாக இருக்கிற சென்டென்சஸ்க்கு டிக் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்தது பக்க எண் 14. இந்த கேள்விங்களுக்கு ஆன்சர் நம்ம பாடப்புத்தகத்தில் 132, 133 அந்த பேஜஸில் இருக்கும். ஃபஸ்ட் ஒன்னுக்கு அரிசி, செகண்ட் ஒன்னுக்கு எண்ணெய் வித்துக்கள், தேர்ட் ஒன்னுக்கு பூ வகைகள், 4வதுக்கு நெல், 5வதுக்கு மாம்பழம், வாழைப்பழம். கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்ததாக 2.6 பார்த்தோம்னா நிறைய பயிர் வகைகள் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம உணவு பயிரில் இதெல்லாம் வரும், பணப்பயிர்களில் இதெல்லாம் வரும், பழப்பயிர்களில் இதெல்லாம் வரும், பூக்களில் இதெல்லாம் வரும்னு வகைப்படுத்தி நம்ம எழுதணும். உணவு பயிர்களில் ஆன்சர் கீழே எழுதியிருக்கேன், பணப்பயிர்களுக்கு, பழப்பயிர்களுக்கு, பூக்களுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? 2.7 புதிருக்கான விடையை கண்டுபிடித்து எழுதுக. ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உண்டான பயிர் வகையை நம்ம மேலே இருந்த பாக்ஸில் இருந்து எடுத்து எழுதணும். 1வதுக்கு விடை நெல், 2வதுக்கு பருத்தி, 3வதுக்கு கரும்பு, 4வதுக்கு கேழ்வரகு, 5வதுக்கு உளுந்து, 6வதுக்கு மக்காச்சோளம், 7வதுக்கு தேங்காய், 8வதுக்கு மல்லிகை. இந்த விடுகதை மாதிரி இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா சில்ட்ரன்? இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம், வீட்டில் உங்கள் பெரியவங்கக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட கூட கேட்டு நீங்கள் அசத்தலாம். சரியா? அவங்க விடை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஒர்க் புக் ஆன்சர்ஸ், நல்லாயிருக்கு. சரி, நாம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? 2.8 இதில் வித்தியாசமாக இருக்கிறத நம்ம டிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்னில் மற்றதெல்லாம் உணவு பயிர்கள், நிலக்கடலை மட்டும் எண்ணெய் வித்துக்கள், ஸோ அதை நான் டிக் பண்ணியிருக்கேன். 2வதாக இருக்கிறது எள்ளை நான் டிக் பண்ணியிருக்கேன். 3வதாக இருக்கிறது பணப்பயிர்கள், ரோஸ் மற்றும் பூவகை, ஸோ ரோஜாவை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். இதில் பூ வகைகள், நடுவில் இருக்க தேங்காய், எண்ணெய் வித்து, ஸோ அதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். குறிச்சிட்டிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்.
2.9 பயிர்களை வகைப்படுத்தி கீழே இந்த கட்டங்களில் எழுதணும். இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க எல்லா பயிர் வகைகளும். நம்ம அதுக்கு கீழே எழுதணும். இங்கே பூ படம் போட்டிருக்காங்களா, எதெல்லாம் பூ வரும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பூவோட பேரெலாம் இங்கே எழுதிடணும். இங்கே பணம் போட்டிருக்காங்களா, ஸோ அது பணப்பயிர். பணப்பயிர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே எழுதிடணும். பழங்கள், எதெல்லாம் பழங்கள் அது கீழே எழுதியாச்சு. இது வந்து வாழை இலை போட்டிருக்காங்களா, நம்ம வாழை இலையில் சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் உணவு பயிர்கள் எதெல்லாம் அப்படின்றது இந்த வாழை இலைக்கு கீழே எழுதிடணும். உணவு பயிர்களுக்கு வாழை இலை கொடுத்துருக்காங்க இல்லையா, சூப்பராக இருக்குல்ல. பணப்பயிருக்கு பணம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ஒர்க் புக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது சில்ட்ரன் உங்கள் ஒர்க் புக். எழுதிட்டிங்களா? ஓகே. இந்த 2.10 நானே உருவாக்குவேன் பக்கத்தில் வந்து உனக்கு தெரிந்த விவசாய கருவியை வரைந்து தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயன்படுத்தி அழகுபடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. விவசாய கருவிகள்னால் ஒன்றும் இல்லை சில்ட்ரன், கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு தெரியும். நீங்கள் டவுனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் தான் போட்டு பார்த்து வரையணும். களைக்கொத்துன்னு சொல்லுவாங்க, கடப்பாரை இருக்கும், மண்வெட்டி இருக்கும், ஏற்கலப்பை, இதெல்லாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற கருவிகள். அதை வரைஞ்சிட்டு இந்த பேஜ் ஃபுல்லாக பெருசாக அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கடுகு, அரிசி, பருப்பு, கம்பு, சோளம்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒட்டிடணும். அது மேலே அதை வச்சு அழகுபடுத்தணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. பேஜ் நம்பர் 19 நானே செய்வேன். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு தன்னிறைவு வேளாண்மை, இரண்டாவது கேள்விக்கு நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும், மூன்றாவதுக்கு பயிர்களை பயிரிடுதல், விலங்குகளை வளர்த்தல், நான்காவதுக்கு உணவு பயிர்கள், ஐந்தாவதுக்கு கரும்பு தோட்டம். மேக்சிமம் கொஷின்ஸ் எல்லாம் சரியில்லாதது எது, பொருந்தாதது எது, தவறானது எது, இப்படி தான் கேட்குறாங்க இன்டைரக்டாக. ஸோ இந்த மாதிரி படித்து புரிஞ்சு கரெக்டான ஆன்சர்ஸை நம்ம எழுதிக்கணும். பேஜ் நம்பர் 20 பத்திகளை படித்து வினாக்களுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாட்டி வந்து ஊருக்கு போகிறாங்க, என்னென்ன வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து உணவு பயிர், பழப்பயிர் அப்படின்னு வகைப்படுத்தணும். அந்த பேராகிராஃப் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 6th ஆன்சர் உளுந்து, 7th பூக்கள், 8th காஃபி, ரப்பர், தேயிலை, 9th மிளகாய், 10th பணப்பயிர். ஆன்சர்ஸ் எல்லாம் இப்படி ஷேர் பண்ணிக்கணும்.